நிறைய பேர் அன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன், எங்கங்க ஆஜியார் ஒரு வாரமா காணேன், இது அப்போலோ போயிருந்தேங்கிறாரு. அட நோயாளிங்கிறத கூட அவ்வளவு அழகா சொல்றானே, அப்போலோவுக்கு போயிருந்தா. அப்போலோல படுத்தா நோயாளி இல்லையா? அட நீ நோயாளி தானடா, அது என்ன அப்போலோல படுத்தா என்ன? ஒரு ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் தாராளமா சொல்றாரு. காசுகளை சேர்த்து பெருமை அடைகிற வாழ்க்கை. அவன் கம்பெனியை பத்தி கேட்டு பாருங்க, எத்தனை கோடி வச்சிருக்கான்னு கேளுங்க. நமக்கு பேங்க் பேலன்ஸே 3 கோடி இருக்குங்க. அதை வச்சு என்னங்க செய்வீங்க? வாழ்ந்துடலாம்ல. 3 கோடி ரூபாய் இருந்தா சாவ மாட்டேன்னு நினைக்கிறானே, முக்கியமான விஷயம்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், ஜமஅ மாலம் ஃபஅத்தத யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா. காசுகளை சேர்க்கிறான், சேர்த்த காசை எண்ணி எண்ணி பார்க்கிறான், பார்த்து விட்டு சொல்லுகிறான், இந்த காசு என்னை வாழ வைத்து விடும். ஜமஅ மாலம் ஃபஅத்ததா, சேர்த்துட்டு எண்ணி பார்க்கறான். அதுல ஒரு சுவை இருக்குதுங்கிற குர்ஆன். யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா. அடே 10 கோடி ரூபாய் என் பேங்க்ல இருக்குடா, எவனும் அசைக்க முடியாது. ஹார்ட் அட்டாக்கா வந்தாலும் பாத்துக்க வேண்டாங்கிறானே அல்லாஹ்.